ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தருமையான காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தாவே 15 நாட்களை நாங்கள் ஆண்டவரே கடந்து வருவதற்கான தகுதி உள்ள பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஜூமிலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து வருகிற மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலிருந்து அநேக ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்பாடுகளை தெரிந்து கொண்டு ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு தேவனுடைய சத்தியத்தை நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்து வருகிறேன் சுவாமி. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. இதை தொடர்ந்து நீராண்டவரை வழிநடத்தி வருகிறேன், இன்னும் வழிநடத்த வேண்டும் சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எனக்கு அடியானுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோபு 30ஆம் அதிகாரம் 1 முதல் ஆண்டவரை 31 வசனங்களில் இருந்து அடியானை மறைத்து ஆவியானவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக கருவச்சிடும். இது ஆண்டவரை நான் போதிக்கும் போதும் சத்தியத்தை ஆண்டவரை கர்த்தாவை சொல்லும் பொழுதும் நீரே எனக்குள்ளாக இருந்து வெளிப்படுத்தும்படியாக கருவச்சும். இந்த நாளிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம் பெற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தர்மையான வேளையில யோபு புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களில் இருந்து இன்றைய தியானமாய் இருக்கிறது. அதிலே தியானத்திற்காக வசனம் 1 நான் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைக்கவும் கூட வெக்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினால் பலனற்று போன அவர்கள் கைகளினாலே எனக்கு என்ன உதவி இருந்தது? கொலைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையான அந்தரவெளிக்கு ஓடி போனார்கள் என்பது. அருமையான இந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் யோபு மூலம் செய்த காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். இதற்கு முன்பாக 29ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யோபு செல்வம் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆனால் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவோ வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் எவ்வளவோ காணப்படுகிறது. முந்தைய கௌரவத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கிற கௌரவமானது அவனை தன்னை ஈழப்படுத்துகிறது அளவுக்கு நான் காணப்படுகிறான். 29ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 6வது வசனத்திலே சொல்லுகிறான் யோபு, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களில் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் என்று அவன் சிந்தித்து பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில யோபை போல நாம் செல்வம் சிறப்புமாய் இருந்திருப்போம். ஆனால் இப்பொழுது பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளை குறித்து அவன் முந்தைய சீறு சிறப்பு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு வேதனை உண்டாகிறது. என்ன வேதனை என்றால், இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்த இளவயதான வாலிப பிள்ளைகள் என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களாக நிலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா. பிசாசனுடைய பிடியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர தேவன் பக்குவப்படுத்துகிறார் அல்லவா என்று சிந்தித்து பார்க்கிறான். ஆனால் 29வது வசனத்தை பார்க்கும்போது வாலிபர்கள் யோபு வரும் பொழுது அவர் தன்னை பதுங்கிக் கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் என்னை கண்டு ஒளிந்து கொள்ளுவார்கள், முதியோர்கள் எழுந்து நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தன் வாயை பொத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சீரும் சிறப்புமாய் இருந்த யோபனுடைய வாழ்க்கை 30ஆம் அதிகாரத்திலே வேதனைக்குரியதாய் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நமக்கு கூட இந்த நிலை வந்தால் நாம் என்ன செய்வோம்? யோபு போல இருப்போமா? மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையிலே பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அந்த வார்த்தை எவ்வளவு வேதனையான ஒரு வார்த்தையா இருக்கிறது பாருங்கள். 9வது வசனம், ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு
பாட்டும் பழமொழியுமாய் ஆனேன் என்று சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், செல்வம் சிறப்புமாய் இருந்த வாழ்க்கை இப்பொழுது அவன் வாழ்க்கை பழமொழியாய் ஆனது. ஒரு பாட்டு அவனை குறித்து ஒரு கேவலமான ஒரு பாட்டு பாடுகிற ஒரு நிலையாய் இருக்கிறது. அவனை குறித்து ஒரு வேலனமாய் பேசுகின்ற ஒரு நிலையாக காணப்படுகிறது என்று அவன் வேதனைப்படுகிறான். அருமையான இந்த வேலையிலே யோபை குறித்து நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யூத்து தேசத்திலே அவனை போல ஒருவனும் காணப்படவில்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு உத்தமனாய் காணப்பட்டான். அந்த உத்தமனுடைய நிலையை பார்க்கும் பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் பிசாசின் கையில கொடுக்கும் பொழுது எவ்வளவோ பாடுகள் இருந்தது. ஆனாலும் அவன் ஒரு துளி கூட, அவன் வாயளவில் கூட அவன் தேவனை துக்கப்படுத்தவே இல்லை. அந்த ஒரு உறுதியை அவன் பெற்றுக் கொண்டிருந்தான். ஆகையினாலே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரத்திலே திட நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரு அடைக்கலம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அந்த யோபினுடைய வாழ்க்கை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே அவன் திட நம்பிக்கையா இருக்கிறான். கர்த்தரை தன்னுடைய தேவனாக கை கொண்டிருக்கிறான். எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் தன் ஜீவனை குறித்து அவன் பொருட்படுத்தாமல் இருந்த இந்த யோபை போல நாம் இருக்கிறோமா? அவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது, நன்மையே பெற்ற நமக்கு இந்த கொஞ்சம் தீமை அனுபவிக்க கூடாதா என்று தன் மனைவியிடத்துல சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறது. நன்மையே பெற்ற நமக்கு கொஞ்சம் தீமை. அநேக நாட்களாக நாம் தேவனுடைய சமூகத்துல நன்மையை பெற்றிருப்போம். ஒரு சின்ன காரியம் வரும் பொழுது தேவனை நாம் பரியாசம் பண்ணுகிறோம், தேவனை குறித்து குறை சொல்லுகிறோம். ஆனாலும் யோபனுடைய வாழ்க்கையிலே அவன் உதட்டளவில் கூட ஒரு பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது யோபுவை போல நாம் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையிலே சொல்லும் பொழுது, ஆனாலும் இப்பொழுது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமாயானேன். அந்த பாட்டுக்கும் பழமொழிக்கும் கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலை என்ன? பிசாசானவன் சோதிக்கப்படுகிறார். அந்த நிலையிலும் தேவன் மேலே அவர் ஒரு திட நம்பிக்கையாய் இருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். என்னை அருவருத்து எனக்கு தூரமாக்கி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாது இருந்தார்கள். முகத்தை இல்லை அவர் காரி துப்ப கூட அவர்கள் பயமில்லாதவர் நிலையாய் இருக்கிறார்கள் என்று அவன் வேதனைப்படுகிறான். ஆனாலும் தேவனுடைய வலது பாரிசத்திலே எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த யோபனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சரித்திரமாய் மாறி இருக்கிறது. யோபை போல ஒரு பொறுமை உள்ள மனுஷன் இந்த வேதத்திலே காணப்படவில்லை என்ற ஒரு உத்தமனாய் இருக்கிற மனுஷனை குறித்து நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருந்தார்கள். வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற மனுஷனாய் காணப்பட்டான். நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? பொல்லாப்பை குறித்து நாம் பயந்து ஓடுகிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனம் 15 பார்க்கலாம். 30ஆம் அதிகாரம் 15வது வசனம். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. அல்லேலூயா. அருமையான வேளையிலே பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் தன் கால்களை நெய்யினால் கழுவினான். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல் வந்தது. அந்த செல்வ நாட்கள் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாய் இருந்தது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது காற்றை போல ஆத்துமா பின்தொடர்கிறது, என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் காணப்படுது, கடந்து போகிறது. ஒரு மேகமானது வரும் பொழுது மழை காணப்படுகிறது, இந்த மேகம் அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது மழை கடந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான்.
ஆனாலும் யோபுனுடைய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நான் ஒரு 3வது வசனம் 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின் செல்வத்தினாலே இருள் கடந்து போயிருந்தது. அவனுடைய வாழ்க்கை தீபமானது தலையின் மேலே பிரகாசமாய் இருந்தது. அவன் அருளின வெளிச்சத்தினாலே இருள் கடந்து போயிற்று. 29ஆம் அதிகாரத்திலே அவன் இருளானது தேவனுடைய வெளிச்சம் வந்தவுடனே அது பிரகாசம் அடைந்து அவன் இருளெல்லாம் வெளிச்சமாகி அவன் சுகவாழ்வாய் இருந்தான். ஆனால் இந்த இடத்திலே அவன் வேதனைப்படுகிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் சுகமாய் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது கஷ்டத்திலே இருக்கலாம், வேதனையில இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் யோபை போல இட நம்பிக்கையா இருந்து தேவன் மேலே எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு நாம் வாழும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். ஏனென்றால் யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் அனுபவித்த பாடுகளை குறித்தும் அவர் நண்பர்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் நண்பர்கள் அவனை பரியாசம் பண்ணினார்கள். தேவனை குறித்து எவ்வளவு இழிவான பேச்சுகளை பேசினார்கள். அப்பொழுது கூட யோபு தன் வாயளவிலே தேவனை குறை சொல்லவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தன்னை காப்பாற்றிக் கொண்டான். அந்த சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் மேலே நாம் பற்றுதலா இருக்கிறோமா? தேவன் மேலே எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோமோ அவ்வளவும் ஆசீர்வாதம் என்பதை அந்த யோபு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன் மனைவி கூட இருக்கிற மனைவி சொல்லுகிறார், இன்னும் உத்தமத்திலே நீ இருக்கிறாயே, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடு என்று கூட இருக்கிற மனைவி சொல்லுகிற வார்த்தைக்குத்தான் அவன் சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நமக்கு கொஞ்சம் தீமையை அனுபவிக்க கூடாது என்று. தேவனால் ஏற்படுகிற தீமைகள் அல்ல, சோதனைகள் இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் பெரிய பொக்கிஷமாய் காணப்படும். நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று யாக்கோபு புஸ்தகத்திலே சொல்லுகிறார் தேவன். ஆகையினால் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதித்த பின்பு அவன் பொன்னாக விளங்குவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான் என்ற சத்தியத்தை யோபு அறிந்திருந்தபடியினால் அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். தேவனுடைய சமூகத்திலே அவன் தன்னை ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஒப்புக் கொடுக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கேட்கிற அந்த சத்தியத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்? அநேக நாட்களாக நாம் யோபை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கூட இருந்த நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகள் என்ன? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தன் மனைவி, கூடவே இருக்கிற மனைவியின் மூலம் வந்த பிரச்சனை என்ன? எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கிவிட்டு நான் தேவனுக்காக வைராகியம் வருவேன். சரீரத்திலே பருக்கள் நிறைந்த வியாதி இருந்தாலும் என் தேவன் ஒருவர் மாத்திரமே எனக்கு பொக்கிஷமாய் காணப்படுகிறார், எல்லாம் தேவன் கொடுத்தார், தேவனுடைய சமூகத்தில் நான் சரணடைவேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான இந்த வேளையிலே இந்த சத்தியத்திலே பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலே என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. ஆகையினாலே இந்த மேகம் திரும்பும் வர அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 19வது வசனம், சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். என்னுடைய வாழ்க்கை சேற்றிலே தள்ளப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அந்த சேற்றிலே தள்ளப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தூளும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். அப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அவனுக்கு காணப்பட்டது. இதே அதிகாரம் ஆதியாகமம் 18:27 சொல்லும்போது ஆபிரகாமும் கூட சொல்லுவார், நான் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன் என்று. 27வது வசனத்திலே சொல்லுவார் ஆபிரகாம் பிரதியுத்தமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியான் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அவன் கூட அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது துக்கத்திலே இருந்தான், வேதனையில் இருந்தான், கஷ்டத்திலே இருந்தான். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். நாம் கூட தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பா இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனோடு நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சுக வாழ்வு நீடித்து இருக்கும். அது
சுகவாழ்வு நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை இந்த சத்தியத்திலே நாம் பார்க்கிறோம். 20வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமுமாயிருக்கிறீர் என்று வேதனையோடு தேவனிடத்திலே அவன் ஒரு சமர்ப்பணத்தை வைக்கிறான். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வேதனை குரல் அவனுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது. தேவனையை நோக்கி அவன் கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டீர்கள் என்று. அப்படிப்பட்ட கொடூரமான நிலையிலே அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எவ்வளவோ தவிப்புகள் வரும், எவ்வளவோ கஷ்டங்களை வரும். நம்ம செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவாய் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் 30ஆம் அதிகாரம் 1-14 பார்க்கும் பொழுது அவன் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை அவன் ருசித்து பார்த்திருந்தான். இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவன் தேவன் நல்லவராய் இருக்கும் பொழுது அவன் கேட்கிற ஒரு கேள்வி, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கூடாது இருக்கிறீரே, எஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாரமுகமாய் இருக்கிறீர் அல்லவா என்று வேதனையோடு சொல்லுகிறான். நாம் கூட அநேக நேரங்களிலே தேவனை நோக்கி சலிச்சு கொள்ளுகிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? நான் உத்தமனாய் இருக்கிறேன், நான் சமுதாயத்திலே நல்லவனாய் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது என்று தேவனோடு நாம் கேட்கிற கேள்வியாய் காணப்படுகிறது. அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது 24-25, ஆனாலும் நான் யாதொருவனையும் அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும் துண்ணானனை கண்டவனுக்காக நான் அழாதிருந்ததும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் என் மௌனத்துக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. அவன் செய்த நன்மைகளை குறித்து அவன் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவன் சொல்ல ஆசைப்படுகிறான். நான் யாருக்காவது ஆபத்து காலத்திலே அவரை தவிக்க விட்டு பண்ணிருக்கிறேனா? விதவைகளை நான் விசாரித்திருக்கிறேன், அவருடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்திருக்கிறேன், அவருடைய பாதைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் அவன் செய்த அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று அவன் அந்த ஒரு கேள்வியை தேவனிடத்திலே கேட்க துணிந்தவனாய் காணப்படுகிறான். நாம் கூட அநேக நேரத்தில் கேட்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கரெக்டா தானே இருக்கிறேன், என் சபையிலே நான் கரெக்டா தானே இருக்கிறேன், என் சபைக்கு தேவையான காரியங்களில நான் முன்மாதிரியாகத்தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வருகிறது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துக்கங்கள் வருகிறது என்று நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பாகவே தேவனை குறித்து ஒரு குறை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். அந்த சூழ்நிலையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்து தேவனோடு ஒப்புரவாக இருக்க வேண்டும். அதைத்தான் கேட்கிறார். அவர் என் மௌனத்துக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று அவன் தன்னை குறித்து வேதனைப்படுகிறான். எனக்கு நன்மை வர வேண்டும், ஆனால் தீமை வந்தது, வெளிச்சம் வர வேண்டும், எனக்கு இருள் வந்தது. எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறான் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை சுகமாய் வாழ்ந்த வாழ்க்கை. அவன் தன் கால்களை கையினாலே நெய்யினாலே அவன் பாதங்களை நெய்யினாலே கழுவி கண்மலையிலிருந்து எனக்காக நதியை போல் எண்ணெய் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை மாறும் பொழுது அவன் தேவனை கேள்வி கேட்கிறவனாய் மாறுகிறான். அவனுக்கு அந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை அதிக ஆசீர்வாதமாய் வைத்திருப்பதை நாம் கடைசி புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். ஏனென்றால் பாடுகளை சகிக்கும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளத்தான் நாம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே இந்த தின தியானத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த யோபை போல பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது
தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது ஒரு பொக்கிஷம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகினால் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மேலே பற்றுதலாய் இருப்பதே நலம் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை யோபனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஒரு சரித்திரத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டு அது நமக்கு ஒரு பலனாய் காணப்படுகிறது. வசனம் 29-30 பார்க்கும்போது, நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமாயினேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று, என் எலும்புகள் உஷ்ணத்திலே காய்ந்து போயிற்று. அவன் சரீரத்தை குறித்து அவன் வேதனைப்படுகிறான். அவன் சரீரத்தை பார்க்கும் பொழுது என் தோல் எல்லாம் கருத்து போயிற்று, உஷ்ணத்திலே நான் காய்ந்து தீந்து போனேன் என்று அவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கிறான். அவனுடைய சரீரம் முழுவதும் கருத்து போயிற்று, தோலெல்லாம் எலும்புகள் எல்லாம் உஷ்ணத்தினாலே காய்ந்து போயிற்று. அவன் பருக்கள் நிறைந்த வியாதிகளின் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அவன் தன்னையே ஒப்பு கொடுக்கிறான். அநேக கஷ்டங்கள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் தேவனுக்காக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று வேதனை சொல்லும் பொழுது, நமக்கும் இந்த சூழ்நிலை இருந்தால் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையினாலே இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு எச்சரித்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, யோபை குறித்து நாங்கள் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது உன் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தை, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று இந்த சூழ்நிலையில் இருக்கிற உலக மக்களுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நன்மையை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்க உதவி செய்யும். வெளிச்சத்தை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்க நீர் உதவி செய்யும். இந்த நாளிலே உங்களுடைய கல்வாரி திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக ஜெப குறிப்புகள் இருக்கிற கர்த்தாவே, எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி. எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி. இந்த நாளிலும் கல்வாரி திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் இந்த ஜூம் மீட்டிங் கொடுத்து அதன் மூலமாக அநேக சத்தியங்களை இந்த உலகத்துக்கு நீர் ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிறேன். இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பாஸ்டர்களுக்காகவும் இவாஞ்சலிஸ்டுக்காகவும் பிரதர்ஸுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாய் கல்வாரி திருச்சபையினுடைய நம்முடைய தலைமை போதகர் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. இந்த கனமான ஊழியத்தை ஆரோனை போல செய்து கொண்டிருக்கிற இந்த கனமான ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து செய்து ஆண்டவரே, நம்முடைய ரட்சிப்பின் ஓட்டத்திலே ஆண்டவரே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்காக என்னுடைய தலைமை போதகர்களின் பயன்படுத்தி வருகிறேன். இன்னும் ஆண்டவரே செய்ய உதவி செய்யும். இன்னும் ஆண்டவர் அநேக ஊழியங்கள் காணப்படுகிறது. ஹாஸ்டல் ஊழியங்கள் ஆண்டவரே, இன்னும் HIV ஊழியங்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் ஆர்பன்ஸ் ஊழியங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாக குறிப்பிச்சு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த காரியங்கள் மூலமாக அநேக காரியங்களை உலகத்துக்கு கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.